கிடைக்குமா? முஸ்லிம்களில் கேவலம் உண்டாகும், முஸ்லிம்களுக்கு கோலத்தனம் உண்டாகும். மேலான சோர்களே, பெரியார்களே, அதனால இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்றோம். தீன மக்கள் புறக்கணிக்கிற ஒரு காலத்தில் வாழும். துன்யாவுடைய சக்தி, துன்யாவுடைய அறிவு, துன்யாவுடைய நாலேஜ் இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் அப்படியா சொல்றாங்க. உலகம் எப்படி சொல்றது? ஒரு கிராமம். உலகமே ஒரு கிராமம். உலகத்தை ஒரு கைக்குள்ள கொண்டாந்து வச்சுக்கி சுருக்கியாச்சு. காலமும் சுருங்கி, நேரமும் சுருங்கி, மனுஷனும் சுருங்கி, மனிதனுடைய முழு உலகமும் சுருங்கி, ஃபித்னாக்கள் நிறைஞ்சி. சொன்னாங்க தானே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுடைய ஈமானை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க, பாதுகாக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். ககாபிலில் ஜம்ர், ககாபிலில் ஜம்ர். உள்ளங்கையில ஈமான வச்சுக்கொள்றது இல்லை, நெருப்பு தணலை கையால கவ்வி பிடிச்சிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம். வச்சுக்கிறேன்டா, உள்ளங்கையில தணலை வச்சுக்கொண்டு அது கூட ஒரு சில செகண்ட்கள் இப்படி வச்சுக்கொள்ளலாம். கையால் இப்படி பிடிச்சு கொள்றது அதையும் பார்க்க ஒரு கஷ்டமான நிலைமை. நெருப்பு தணலை கையால பிடிக்கிற மாதிரி அவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்றோம். மேலான சோர்களே, பெரியார்களே, அதனால தீனுக்காக வேண்டி நாங்க என்ன, சஹாபாக்கள் இவ்வளவு தியாகங்களை செய்கிறாங்க தீனுக்காக. நபி அவங்க சொன்னாங்க, உஹதுல அதிகமான சஹாபாக்கள் காயப்பட்டாங்க, சித்திரவதை செய்யப்பட்டாங்க, இரத்த காயம். நபி அவங்க மதினாக்கு சஹாபாக்கள் பொடி எடுத்து மதினாக்குள்ள கொண்டு போனாங்க. அப்படி அவங்க சொன்னாங்க, இல்லை மதினாக்குள்ள இவங்களை அடக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இந்த உஹது மைதானத்திலே நாங்கள் அடக்கி போடுவோம், இந்த உஹது பள்ளத்தாக்களே அடக்குவோம். ஒரு கபூர்ல 2 பேர் 3 பேர் சேர்த்து அடக்கினா குளிப்போம். ஃபலா தக்தஸிலு ஃபலா தக்ஸிலு, இவங்க குளிப்பாட்டவானா. எப்படி ஆடையோட இருக்கிறாங்களோ அப்படி கஃபன் செய்யுங்க, அப்படி போட்டு அடக்குங்க. நாளை கியாமத்துடைய நாளையில ரத்தத்தை வடிச்சு கொண்டு இந்த சஹாபாக்கள் வருவாங்க. பார்வைக்கு இரத்தமாக விளங்கும். ரீஹுஹு கரீஹில் மிஸ்க், கஸ்தூரினுடைய வாசம் வீசும் ரத்தத்தில் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சோர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் இப்படி நாளைக்கு எழுப்பப்படுவாங்க, இரத்த காயத்தோடு எழுப்பப்படுவாங்க, ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்கு. அல்லாஹ் கேட்க போறான், ஏன்? நாளைக்கு எங்கிட்ட என்ன கேட்பான்? நீங்க இந்த தீனுக்கு என்ன செய்தீங்க, எவ்வளவு அசைஞ்சீங்க, எவ்வளவு யோசிச்சீங்க, எவ்வளவு நடந்தீங்க, எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்தீங்க? உலகத்தில் என்னுடைய கட்டளைகள் மக்கள் பொடுபோக்கு செய்து கொண்டிருந்தாங்க, மறந்து வாழ்ந்தாங்க, கட்டளைகளை உதாசீனம் செய்தாங்க, என்ன மறந்து என்ன வாழ்க்கையை புறக்கணிச்சு வாழ்ந்தாங்க. இதுக்கு நீங்க என்ன செய்தீங்க? இந்த காலத்துல ஃபத்வா நிறைஞ்ச காலம். சொல்லுவார், யா அல்லாஹ் நீ சொல்லிக்கிற தானே, வியாபாரம் செய்யறது இஸ்லாம் தானே, வியாபாரம் செய்ய மார்க்கம் தானே, அதுக்கு நன்மைக்கு தானே, நான் வியாபாரம் செய்தேன். குர்ஆன்ல சொல்லி வியாபாரம் செய்ய சொல்லி சம்பாதிக்கிறது இபாதத், நான் இபாதத் செய்தேன். இப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள். கண்ணியமான சோர்களே, பெரியார்களே, மார்க்கத்தை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கணும். அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். இஸ்லாம்ங்கிறது குறிப்பிட்டது இல்லை, ஒரு சைடை பிடிக்கிறது இல்லை. வியாபாரம் செய்யணும், அதுவும் இபாதத்து தான். ஜக்காத்து கணக்கு பார்க்கிறோம், பேனை எடுத்து எழுதுறோம், அந்த எழுத்துக்கு நன்மைதான். நல்ல நியத்தோட வியாபாரம் செய்யறவங்க நபிமார்களோடு இருப்பாங்க, இஸ்லாம் சொல்லிக்குது. ஆனா வியாபாரத்தில் மூழ்கிறது இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்லல. அதுக்கும் நேரம் எடுங்க, தீனுக்கும் நேரம் எடுங்க. சஹாபாக்களுக்கு வியாபாரிகள், பெரிய வியாபாரி, இந்த காலத்தில் அப்படி வியாபாரி இல்லை. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடீஸ்வரன், சின்ன கோடி, சில நாட்களுக்குள்ள கோடி சம்பாதிப்பாங்க. ஆனா தீனுடைய தக்காசா வரக்கொள்ள, தீனுடைய தேவை வரக்கொள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு போயாச்சு. நாங்க என்ன செய்கிறோம்? தீனுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு பிரிஞ்சிக்கிறோம், குடும்பத்தை எவ்வளவு பிரிக்கிறோம், எவ்வளவு வேர்வை சிந்திக்கிறோம், எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, அதனால அல்லாஹ் ஒரு புனிதமான வேலையை தந்திக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகள், எங்களோட நாட்டில் கூட இப்போ தான் கேள்விப்பட்டோம், 54 நாடுகள்ல இருந்து ஜமாத் வந்துக்குது. இப்போ நாட்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று ஆகிச்சு, அரசாங்கத்தால் சொல்லியிருந்தாங்க ஃபாரின் ஜமாத்தில் நம்ம வெளியே போக சொல்லி. கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 54 ஜமாத்
56 54 நாடுகள் இருந்து எங்க நாட்டுக்கு ஜமாத் வந்து எங்கட நாட்டில இருந்து எத்தனையோ நாடுகளுக்கு ஜமாத்துகள் போறான். சௌர்களே, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாரிய முயற்சி தான் இந்த உலகத்தில் தீன் ஹயாத் ஆகி கொண்டு. இப்போ சில வருடங்களுக்கு முன்னால கூட எங்க மஹல்லால இருந்து ஒருத்தர் மடகஸ்கர் போயிட்டு வந்தார். கல்லுக்கு இந்த வியாபாரத்துக்கு இங்கேருந்து போறான். தீன ஹயாத் ஆகிறது. மதீனத்து அஸ்கரா மாதிரி அசிர் பேர். மதீனத்து அஸ்கர். முஸ்லீம்கள் வாழ்ந்து ஆட்சி வைக்கிறாங்க ஆரம்ப காலங்கள். எப்ப முஸ்லீம்கள் இந்த வேலை இபாதத் இல்லை, இபாதத் அதை ஒத்தனும் செய்யணும். தாவத்தை கொண்டுதான் இஸ்லாம் பாதுகாக்கப்படும். இபாதத்தை கொண்டு அல்ல, தாவத்தை கொண்டுதான் இஸ்லாம் பாதுகாக்கப்படுறது. சமுதாயம் பாதுகாக்கப்படுறது, ஊர் பாதுகாக்கப்படுறது, குடும்பம் பாதுகாக்கப்படுறது, பரம்பரைக்கு தீன் போய் சேர்றது தாவத்தை கொண்டுதான். எப்ப மக்கள் தாவத்தை விடுவாங்களோ முஸ்லீம் ஆட்சிக்கே அட்ரஸ் இல்லாம போயிடும். ஆட்சிக்கே அட்ரஸ் இல்லை. தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க பார்க்குறோம். 4 மாதம் 40 நாட்கள் அல்லாட பாதையில் கொஞ்சம் நாங்கள் வெளிக்கிளம்பிட்டு போயிட்டு வாரது இன்ஷா அல்லாஹ். மஹல்லா செயல்படும் 2 பேர் இருக்கிறீங்க. ஜமாத்தில் வந்தவங்களும் நாங்களும் ஏதோ 3 நாளாக போய்கொண்டு இருக்கிறோம். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாதம் 40 நாட்கள் வெளியாகிட்டு போயிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இங்கே இர்ஷாத் ஆஜார் எந்த நாட்டுக்கு போக போறீங்க? இன்ஷா அல்லாஹ் தரப்பட்ட எங்கட மாஷா அல்லாஹ் அவங்களோட பேரை கொஞ்சம் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வாலிஃபர் அல்லாஹ் அந்த வாலிஃபத்தை கபூல் செய்வானா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் இந்த வேலை செய்யணும். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உலகத்துக்கும் போற நியத் இன்ஷா அல்லாஹ். வேற யார்? இன்ஷா அல்லாஹ் எல்லா நியத்தை வெளியாக்கு. இதை மாதிரி சோர்களே, இது போகிறது நாங்கள் ஒருவரும் நியத்து வைக்கணும். எங்கட தீனுல் இஸ்லாம் எங்கட அழகான ஒரு அல்லாஹ் தாலா எவ்வளோ அழகான ஒரு தீனை தந்திக்கிறான். எந்த மார்க்கத்திலையும் சொல்லப்படாத வழிகாட்டப்படாத விடயங்கள் அல்ல எங்கட மார்க்கத்தை தந்திக்கிறான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹம்ம பி ஹஸனத்தி, ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கிறான் உள்ளத்தால. சும்மா ஹம்ன்னு சொன்னா நினைக்கிறது, போம் நினைக்கிறது. கத்தபல்லாஹு லஹு ஹஸனத்தன் காமிலத்தன், ஒரு பூர்த்தியான நன்மை அல்லாஹ் எழுதிடுவானாம். எழுதிடுவான். செய்தா அது 10, அதுல இந்த 700 அதுக்கு இரட்டிப்பாக அவங்களோட நியத்தோட சாய்ஸை பொறுத்து கிடைக்கும். இப்ப செய்யவே இல்லை. நல்லதை நினைச்சா. இப்போ நம்ம நினைப்பெல்லாம் எப்படி இருக்கணும்னு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டு. நினைச்சாலே, ஒரு வார்த்தையை பேசினாலே, பார்த்த பார்வையில் வாயினுடைய அசைவே நன்மை. தபசும் ஒரு புன்னக சதக்கா. புன்னக சதக்கா இவ்வளோ அழகான ஒரு தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். அதனால பெரியார்கள் எங்களுக்கு சொல்றாங்க, நாங்கள் வாழணும் மௌத்து வரைக்கும் இந்த அழகான தீனோட வாழணும்டா அடிக்கடி இந்த தீனை பற்றி முதாக்கரா செய்யும். தீன் பக்கம் அழைப்பு கொடுக்கும், தீனுக்காக நேரம் எடுக்கும், தீனை படிக்கணும், தீனை படிக்கணும், தீனை மூத்து வரைக்கும் படிக்கணும், மூத்து வரைக்கும் படிக்கணும். அதனால் அழகான ஒரு திட்டம் தரப்பட்டது. திட்டம் என்ன திட்டம்? நாளாந்தம் உங்களோட நேரங்களை எப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வாராந்தம் எப்படி எடுத்துக்கோங்க, மாதாந்தம் எப்படி கொஞ்சம் பங்கு வச்சுக்கோங்க, உங்களோட நேரங்களை இப்படி கொஞ்சம் வெளிக்கிளம்பி போங்க, வருஷம் இப்படி போயிட்டு வாங்க. ஒரு தீனுடைய தொடர்போடு நீங்கள் இருப்பீங்க, ஒரு சூழலோடு இருப்பீங்க, தீனுடைய ஒரு சூழலோடு இருப்பீங்க. வீட்டில் ஒரு இப்படி ஒரு முறை உண்டாக்குங்க. வீட்டில் பெண்கள்கிட்ட தீன் போய் சேரணும், சில தாலிமுடைய அமல் ஆரம்பிங்க. உங்களுக்கு சும்மா சொல்ல இல்லை, சும்மா வந்தோம் போனோம் சொல்லவும் இல்லை. துன்யா இன்றைக்கு மார்க்கத்தை விற்கிறாங்க. இன்றைக்கு இந்த யகூதி நசராணிகள் மார்க்கத்தில் சில பேரை விலை கொடுத்து வாங்கிட்டான், விலை கொடுத்து வாங்கியிருக்க. அதனால தன்னுடைய இச்சை பிரகாரம் மார்க்கத்தை இன்றைக்கு நெட்டில் போய் பார்த்தா தெரியும், ஒவ்வொருத்தரும் சொல்ற செய்திகளை. இஸ்லாத்தை பற்றி அப்படி தவறான கருத்துக்களும், தவறான எங்கேயோ எப்படியோ விளங்க வேண்டிய குர்ஆனுடைய வசனங்களை வச்சு எப்படியோ ஃபத்வாக்களும் வழிகட்டு போகுது இன்றைக்கு உம்மத்து. சோர்களே, எங்களோட பெரியார்கள் போய் பார்த்தா விளங்கும் டில்லி மர்கஸில் அவங்களோட பேணுதல் என்ன, அவங்களோட வாழ்க்கையினுடைய அவங்களோட வாழ்க்கையே பார்த்தா ஆச்சரியமாயிடுச்சு.
ஒரு எந்த ஒரு சுயலாபமும் கிடையாது. பாகிஸ்தான் இந்தியாவில் போய் பாருங்கள், மர்க்கஸில் போய் பாருங்கள், எந்த ஒரு சுயலாபமும் கிடையாது. இரவும் பகலும் அல்லாஹ்வோட தொடர்போட அவங்களோட திக்ரோட இன்றைக்கு முழு உம்மத்தை பற்றி ஃபிக்கர் பண்ணி குர்ஆனுடைய வெளிச்சத்தில் இருந்து எங்களுக்கு எவ்வளோ திட்டங்கள், அழகான திட்டங்கள் தந்திக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், அந்த வேலை அவங்களோட பொருள் எடுத்துக்கொண்டு அவங்களோட நேரத்தை எடுத்துக்கொண்டு போகணும். ஒன்றும் கிடைக்காது. கிடைக்கும் ஆகிரத்தில் அல்லாட்ட இருந்தால் கிடைக்கும். துனியாட எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்கிற வேலை இல்லை. அதனால தான் அல்லாஹ் அந்த வேலையை இவ்வளோ வளர்த்து கொண்டிருக்கிறான். இவ்வளோ இன்றைக்கி ஒற்றுமையாக செய்கிறாங்க. ஒரு அமெரிக்கையில் செய்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், தாவத்து உழைப்பில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அங்கொண்டு இங்கொண்டு இப்படி உருவாகி இங்கே பிரிஞ்சு அங்கே பிரிஞ்சு அந்த கூட்டம் எல்லாம் ஒரு மஷூரா கீழே தான் அந்த வேலை நடக்குது. இன்றைக்கி ஒவ்வொன்றை கேள்விப்படுறோம். அங்கே சண்டையா, அங்கே அப்படியா, அங்கே எப்படியா, என்னென்ன மூலம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அமீர் மௌமூரு கீழே, ஒரு வழிகாட்டலை கீழே, ஒரு மஷூரா கீழே மாஷா அல்லாஹ் அழகான முறையில் வழி நடத்தப்படுது. எங்களோட வேலை என்ன தெரியுமா? தலையை போடுறது இல்லை, சொல்கிறத செய்து கொண்டு போகிறது தான். நாங்கள் இதுக்கு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு சொல்கிறாங்க, உலமாக்கள் வழிகாட்டுறாங்க, எங்களுக்கு சொல்கிறாங்க இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, செய்து கொண்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் மூத்து வரைக்கும் தீனோட வாழ தௌஃபீக் செய்வானாக. கலிமாவோடு நம்ம அனைவருடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றி வருவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.